பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உளத்து ஒளிவளர உலப்பிலா அன்பருளி வாங்கி வினை மலமறுத்து வான்கருணை தந்தானே 4 மறை பயில்தில்லை அம்பலத்தே கண்டேன். பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேன். இந்த பாடல்லையே 2 பரிசு சொல்லிட்டார். ஒரு உயிர் அடைய வேண்டிய பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறித்தருள். இப்ப இந்த பாடல்ல சொல்லாரு பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேன். அப்ப பாங்கும் தெரியாது பரிசும் தெரியாது. பாங்கு என்ன பாங்கு? வாழ்க்கையை வாழ்வது எதற்காக வேண்டி? வாழ்வின் பாங்கு என்ன? எப்படி உறவினர்களை பேணணும், எப்படி நண்பர்களை பேணணும், எப்படி சுற்றத்தாரோடு இருக்கணும். பாங்கினோடு பரிசொன்றும். இது பரிசு பாங்காக வாழ்ந்தால் பரிசு பெறலாம், பாங்கு இல்லைன்னா பரிசு பெற முடியாது. அப்போ ஒரு உயிர் அடைய வேண்டிய தன்மை என்னன்னா பாங்கும் பரிசும். பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உளத்து ஒளி வளர. நம் உள்ளத்திற்குள் ஒரு ஒளி வளர உள்ளழு ஜோதியாக ஒரு ஒளி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒளியை வெறும் அளவிலா பாவகங்கள் மூடிக்கொண்டிருக்கின்றன. நாம் கற்ற கல்வி, நாம் கேட்ட கேள்வி, நாம் யார்கிட்ட இருந்து என்னெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், நம்மளுடைய ஜாதியிலிருந்து, நம்மளுடைய சளக்குகள்ல இருந்து, ஜாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறினதிலிருந்து ஒவ்வொன்றுக்காக வேண்டிய இந்த ஜாதியில பிறந்திருக்கிறேன் எனக்கு இந்த தன்மை உண்டு, இந்த குலத்துல பிறந்திருக்கிறேன் எனக்கு இந்த தன்மை உண்டு, இந்த பிறவியில் பிறந்திருக்கிறேன் நான் இந்த தன்மை உண்டு. இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் அழகானவன், இவன் அந்தஸ்தானவன், இவன் கல்வியில் சிறந்தவன். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவாது நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதுதான் சம்பிரதாயம். ரொம்ப சுலபமா சொல்லிட்டார். ஜாதி ஆண் ஜாதி ஒண்ணு, பெண் ஜாதி ஒண்ணு, இதுதான் ஜாதி இரண்டொழிய வேறில்லை. இப்ப ஜாதி 2 ஜாதி தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஜாதி, அதுக்கு ஒரு குணம், அதனுடைய பின்புலத்தில் நின்று நம்ம விளையாடி கொண்டு இருக்கின்றோம். அதனால இவைகள்லாம் இல்லாமல் நான் வெறுவியனாய் இவைகளால் அமுக்கப்பட்டு ஜாதியால், குலத்தால், பிறப்பால், கல்வி கேள்விகளால், நான் என்னுடைய அழகால், என்னுடைய அந்தஸ்தால் இவைகளெல்லாம் நிரப்பப்பட்ட அந்த நிரப்பப்பட்டதற்கு தகுந்த ஞானமும் எனக்கு வரவில்லை. அப்ப நான் வெறுவியனாய் கிடப்பேனுக்கு இறைவன் என்ன பண்ணான்? பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனு. ஒரு நாய்க்கு பரிசு கொடுத்தா இப்ப என்ன பேச்சுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, நாய்க்கு முழு தேங்காய் தக்குமா அப்படிம்பாங்க. நம்ம ஏரியாவில் இந்த பழமொழி எல்லாருக்கும் தெரியும். நாய்க்கு முழு தேங்காய் தக்குமா. அப்ப நாய் கையில முழு தேங்காய் கொடுத்தோம்னா அதுக்கு ஓங்கி இப்ப குரங்கு கையில முழு தேங்காய் கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரங்கு உடைச்சு அதை சாப்பிடக்கூடிய தன்மை உண்டு. சில பேர் குரங்கை பிடிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவார்கள் அப்படின்னா, குரங்கு கையில பிடிபடணும்னா குரங்கு பக்கத்துல ஒரு தேங்காயை கண் பக்கத்துல ஹோல் பண்ணி அது உள்ள இனிப்பு வகையான உணவு, எந்த உணவையுமே குரங்கு மோந்து பார்த்து தான் சாப்பிடும். அது முகர்ச்சி, அதனுடைய டேஸ்ட் என்ன, ருசி பாவம் என்னன்னு, அது சுவை என்னன்னு பார்த்துதான் சாப்பிடும் குரங்கு எப்பவுமே. அப்ப அந்த தேங்காயில கண்ணுல நல்லா பெருசா ஓட்டை போட்டு 3 கண்டையும் தோண்டி அது உள்ள பொரிகடலை, அவல், தேங்காய், வறுத்த தேங்காய் இவைகளை டம் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த நுகர்ச்சி வயப்பட்டு இழுக்கப்பட்டு குரங்கு வந்துடும். குரங்கு என்ன பண்ணும்? முதல்ல இருந்து அது டம் பண்ணி வச்சிருக்கணும்ல, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடும். எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போக போய்கிட்டே இருக்கும். ஆழமா போய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஆழமா கை போயிடுச்சுன்னா அது அந்த இதை விட்டு, சிரட்டையை விட்டு அது வெளியே வராது. உள்ள கை மாட்டிக்கும். மாட்டின கையை இப்படி வச்சுட்டு எடுக்கணும்னு அதுக்கு தெரியாது. தான் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்கல, இதுவரை கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா மேலாட்டி இருக்கும்போது அது கிடைச்சிக்கிட்டு இருந்தது. மேல் பக்கத்துல உள்ளதெல்லாம் எடுத்து சுவை பார்த்த பிறகு இது சுவையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம்னா ஆழத்துக்குள்ள போனோடனே அது கையை மாட்டிக்கும். கையை மாட்டினா இப்படி கூச்சி வச்சு கையை எடுக்கணும்னு அதுக்கு தெரியாது. அது என்ன கையை விரிச்சுக்கிட்டே அது வெளியே உருவி பார்க்கும். வரலன்னொன்னே சித்து இது வரல அப்படிங்கிறதுக்காண்டி உருவாது, இது எப்படியாவது அடைஞ்சே தீரணுங்கிறதுக்காண்டி அந்த கையை உள்ள மாட்டிக்கிட்டு டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் வலி பொறுக்க முடியாமல் அது துவண்டு கிடக்கும் போது அது மேல தூக்கு போட்டு குரங்கு பிடிச்சு, குரங்கு பிடிச்சு பொழப்பு நடத்துறவங்க இப்படிதான் குரங்க பிடிப்பாங்க. அப்போ நாம எதுக்குள்ள அகப்பட்டுக்கிட்டோம், அதை நம்ம வெளியே வர முடியாம திகைக்கிறோமேங்கிறது குரங்குக்கு அந்த அறிவு கிடையாது. இப்ப நமக்கு வெறுவிய நாய்க்கு என்னன்னா, இப்ப குரங்குக்கு அந்த முழு தேங்காய் கொடுத்தோம்னா அது இப்படி உடைச்சுக்கோ, நாய்க்கு உடைக்க தெரியாது. அது முழு தேங்காயை உருட்டிக்கிட்டே தான் போகும். இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு உருட்டிட்டு போங்க, அந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு உருட்டிட்டு போங்க. அதை உடைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது பக்குவம் கிடையாது.
அப்ப பேரண்ட நாயகன் எல்லாரையும் விட கடையனாக இருந்த தன்னை ஏன்று கொண்டு ஆட்கொண்டான். நாயிற்கடையாம் நம்மையும் ஓர் பொருட்படுத்து, நாயை விட கடையவனாக இருந்த என்னை ஒரு பொருட்டாக்கி அவன் ஏன்று கொண்டான். அப்படி ஏன்று கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய அருள் அனுபவம் ஆகிய நிலையை வான்வெளி பயணமாக இந்த உடல் கடந்த ஒரு நிலைக்கு இந்த உயிரை அழைச்சிட்டு போனான். உடல் கடந்த நிலைக்கு போன உயிர் அந்த பேரொழியில் அழுந்தி அப்படியே இரண்டரை கலந்து கரைந்து விட வேண்டியது இருக்க, மீண்டும் விதிவயத்தாலும் இணைவயத்தாலும் தன்னுடைய அஞ்ஞானத்தாலும் இந்த உடலுக்குள்ளேயே சுழக்கூடியது ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப இந்த உயிர் என்ன நினைச்சது, நான் பேரண்ட நாயகனோடு கலந்திருக்கும் போது சிந்தனையற்று இருந்தேன், செயலற்று இருந்தேன், போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். போக்கும் இல்லாமல் வரவும் இல்லாமல் நான் ஒரு அருள் அனுபவத்தில் தோய்ந்திருந்தேன். இப்போது வெளி உலக சிந்தனை எனக்கு வந்தது. என்ன காரணம்? நான் அனுபவிக்க வேண்டிய அருள் அனுபவத்தை விட்டு வெளியேறியதற்கான காரணம் என்ன? அது மாதிரி அவர் சிந்திக்கிறாரு. அந்த மாதிரி வெறுவியனாய் கிடந்த என்னை இறைவன் ஏன்று கொண்டான். நான் இது மாதிரி வெளியே வந்தேனே என்னன்னு சிந்திக்கும் போது பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தான். அவன் அந்த அறுத்த நிலையில் கூட அவன் முழுமையாக நிக்கல. அப்ப என்ன நடந்துச்சு? இவன் நான் ஒரு நாயாக தன்னை உருவகிச்சு நாய்க்கு முழுத்தேங்காய் தக்காது போல எம்பெருமான் என்னை ஏன்று கொண்டு உடல் கடந்த பயணத்திற்கு என்னை அழைத்து சென்ற பிறகு, அதுக்கு பிறகு நான் உடல் சார்ந்த நிலைக்கு இறங்கி வந்ததை நினைச்சு பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை. இப்ப பாங்கும் தெரியவில்லை, பரிசும் தெரியவில்லை. நாய்க்கு முழு காயை கொடுத்தால் எப்படி அதற்கு அதை பற்றிய அறிவோ, அதை எப்படி உடைச்சு சாப்பிடணுங்கிறதோ, எப்படி அதை அனுபவிக்கணுங்க தெரியாத மாதிரி பேரண்ட நாயகன் என்னை ஏன்று கொண்டு உடல் கடந்த ஒரு பயணத்தை கூட்டு போய் அந்த வியன்கங்கையை எனக்குள் பாய்ச்சி அவனோடு கலந்து கரைந்து வைத்திருக்கக்கூடிய அருளை செய்தும் கூட நான் இந்த நாய் மாதிரி கீழே இறங்கி வந்துட்டேனே. எப்படிப்பட்ட நாய் மாதிரி? பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாய. இறைவன் ஆண்டு கொண்ட தன்மையும் பற்றி தெரியல. அதனுடைய பரிசு என்ன? ஒரு உயிரை அது எந்தெந்த அளவுல மேன்மைப்படுத்தும், அந்த உயிரை பொன் வண்ணமாக ஆக்கக்கூடியது, அந்த உடலை பொன் வண்ணமாக ஆக்கக்கூடியது, அந்த உயிரும் உடலும் நிறை அனுபவத்தில் தோய்ந்திருக்கக்கூடியது அப்படிங்கிறது வரைக்கும் தெரியாம நின்னுட்டேன். பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உளத்து ஒளி வளர. நான் இந்த உள்ளம் ஓங்கி உளத்து ஒளி வளர என்னுடைய இறைவன் நான் அப்படி அறியாம ஒரு இருட்டுக்குள்ள இருந்தேன். விளக்கறியா இருட்டறையில் கிடந்து விம்மி அழுகின்ற குளவியினும் மிக பெரிதும் இழைத்தேன். எனக்கு என்ன செய்யணும் தெரியல. அப்படி இருக்கக்கூடிய எனக்குள்ள என்னுள் எழு பரஞ்சோதியாக எனக்குள் ஒரு தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய், தொல்லமரர் சூழா மணிதான் கண்டாய். அவன் தூண்டு சுடரணைய ஜோதியாக எனக்குள் இருக்கக்கூடிய ஞான அனுபவ நிலையினை தூண்டிவிட்டான். அப்ப அந்த ஜோதி எனக்குள் தூண்டப்பட்டதால் தூண்டு சுடராக நின்னது ஓங்கி உளத்து ஒளி வளர உலப்பிலா அன்பு அருளே. அது எனக்கு என்ன ஆச்சு? ஓங்கி உளத்து ஒளி வளர என்னுடைய உள்ளத்திற்குள் ஒளிவண்ணமான ஒரு தன்மை வளர்ந்தது. ஓங்கி உளத்து ஒளி வளர அந்த பரிசே நான் தெரியாம இருந்தா கூட என்னுடைய இருமையான உடலுக்குள்ள எனக்கு இருள் திணிந்து எழுந்திட்டதோர் ஒரு சின்ன ஜோதிய இறைவன் எனக்கு கொடுத்தான். அது ஓங்கி உளத்து ஒளி வளர அது தன்னுடைய அருள் அனுபவத்தை மேலும் 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 பெருக்கிக் கொண்டு என்னுடைய அறியாமையை விலக்கி காமிச்சது. ஓங்கி உளத்து ஒளி வளர உலப்பிலா அன்பருளி. இந்த அன்பு நிரந்தரமான அன்பு, பெயரா அன்பு, சாயா அன்பு, மீளா அன்பு, இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான அன்பை எனக்கு தந்தது. அதனால ஓங்கி உளத்து ஒளி வளர உலப்பிலா இன்பு அருளி வாங்கி வினை மலம் அறுத்து வான்கருணை தந்தானே. வாங்கி வினை மலம் அறுத்து இந்த உள்ளத்திற்குள் ஓங்கி வளரக்கூடிய அருள் தன்மையை தந்ததுனால ஓங்கி உளத்து ஒளி வளர உலப்பிலா அன்பரளி என்றும் நீங்காத நிலைத்த அன்பை ஒன்றை தந்தரளி வாங்கி வினை மலம் அறுத்து. இந்த அன்பு என்ன பண்ணுச்சுன்னா, அன்பு ஈனும் அருள் எனும் குறவி அப்படிம்பார் வள்ளுவர். அன்பு அருளாக பரிணமிக்கும். இப்ப நமக்கு பாசத்திலிருந்து விடுபட்டு அது அன்பாகம் இருந்து, அன்பாகம் தான் நான் நேசிக்கிறது என்னத்தான் நேசிப்பேன். என்னுடைய கவனம் முழுசு என்னை மையமாக கொண்டுதான் இருக்கும்.
என்னுடைய உறவினர்களை மையமாக கொண்டுதான் இருக்கும். வேற அடுத்தவங்க யாரை பத்தி சிந்திக்காதுன்னா அது பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம். அது பத்திமையும் கிடையாது, பரிசும் கிடையாது, பசுபாசம் அது. அப்போ அந்த 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 பசுபாசத்தை விட்டு வெளியேறி ஒரு ஞானம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் நம்மை மட்டும் மையமாக கொண்டு வாழக்கூடாது. இறை வடிவங்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் மையமாக கொண்டு முதல்ல நம்மளுடைய மையம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோடு பரவட்டும், அப்புறம் நம்மளுடைய உறவினர்களோடு பரவட்டும், அப்புறம் நம்மளுடைய சங்கத்தோடு பரவட்டும், அப்புறம் நம்ம எல்லாரையும் நேசிக்க பரவட்டும். அந்த நேசித்தெல்லாம் இறைவனை நமக்கு பெற்றுத்தரும். அதற்கு இடையில நமக்கு இந்த இந்த உள்ளத்துக்குள்ள இருள் இருக்கும் வரை நமக்கு ஞானம்ங்கிறது வெளிப்படாது. அதனால ஓங்கி உளத்து ஒளி வளர உலப்பிலா இன்பு அருளி. அந்த இன்பம் என்ன செஞ்சிச்சு? வாங்கி வினை மலம் அறுத்து, என்னுடைய ஆணவமாதி மலங்கள் அத்தனையும் அறுத்தது. கடந்த பிறவியில் நான் செய்த பாவ வினைகளை அறுத்தது. இந்த பிறவியில் இதுவரை செஞ்ச பாவங்களை அறுத்தது. கோபம் வருது, எனக்கு தாபம் வருது, எனக்கு ஆற்றாமை இருக்கு, எனக்கு வெளிப்படுத்த முடியாத துக்கங்கள் இருக்கு, இருக்கட்டுமே. வாங்கி வினை உலப்பிலா அன்பு அருளுனா நமக்குள்ளே ஓங்கி உளத்து ஒளி வளர்ந்ததானால், இந்த உள்ளத்திற்குள் ஒரு ஒளி, பேரண்ட நாயகனுடைய ஒளி வளர்ந்ததானால் அது என்ன பண்ணும் அப்படின்னா வாங்கி வினை மலம் அறுத்து, அது நம்மளுடைய எல்லா வினைகளையும் அறுத்து, வாங்கி வினை மலம் அறுத்து வான் கருணை தந்தானே. இந்த செய்யக்கூடிய கருணை உலகியல் கருணை, எதனோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இப்ப இறைவன் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அது கூட பெரிய கருணை தான். 10 வருஷம் குழந்தை இல்லாத வீட்டுல ஒரு அம்மாங்கிற சொல் ஒரு குழந்தை மூலமா கேட்கணும், அது மிகப்பெரிய கருணை. அந்த கருணைக்கு நாம எவ்வளவோ நன்றி சொல்லலாம். ஆனா அந்த கருணை பேரண்ட நாயகனோடு நாம் ஒன்றி கலக்கிற இன்பத்தின் பக்கத்துல இந்த இப்படி 10 ஆண்டு காலம் குழந்தை இல்லாம இருக்கவங்க பெறுத இன்பத்தோட அந்த இன்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம அந்த இன்பம் இந்த இன்பமுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. ஒரு வேலை வாய்ப்பே இல்லாத ஒருத்தன் அவனுக்கு 45 வயசுல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கி, அது நல்ல நிறைய சம்பளத்தோடு கிடைக்கும் அப்படின்னா அவனுக்கு அது மிகப்பெரிய செல்வம், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பேரண்ட நாயகனை பெற்று அனுபவிக்கக்கூடிய இன்பத்தோடு ஒப்பிட்டு சொன்னா இது ஒண்ணுமே கிடையாது, இது லீஸ்ட்னு சொல்லுவாங்க, அது தூசிக்கு சமம். அப்ப எது இன்பம் தரக்கூடியது? வாங்கி வினை மலம் அறுத்து, அந்த கடந்த பிறவிகளுடைய வினைக்கட்டுக்கள் அறுத்து துன்ப நீக்கம் செய்வது மட்டும்தான் நமக்கு இன்பம். இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? துன்ப நீக்கத்தையே நிறை இன்பம்னு நினைச்சுக்கிறோம். ஒரு நோய் வந்தது, அதுல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம்னா அந்த துன்பம் நீங்குச்சு அப்படின்னா அது நிறை இன்பம்னு நினைச்சுக்கிறோம். பைசா இல்லாம இருக்கும்போது பைசா கிடைச்சிச்சுன்னா அது நிறை இன்பம்னு நினைச்சுக்கிறோம். அறிவில்லாம இருக்கும்போது நமக்கு ஒரு அறிவு ஆற்றலான ஒரு சொற்பொழிவை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது, நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த புக்குகள்லாம் படிப்போம், இந்த புத்தகங்களை படித்து நம்ம ஞானம் பெறுவோம்னு நினைச்சா அது ஒரு சந்தோஷம் நினைச்சுக்கிறோம். இவைகள்லாம் துன்ப நீக்கம் தானே தவிர இன்ப அனுபவ நுகர்ச்சிகள் அல்ல. அப்ப இன்ப அனுபவம்ங்கிறது ஓங்கி உளத்து ஒளி வளர உளப்பிலா அன்பு அருளி வாங்கி வினை விலம் மறுத்து வான்கருணை. இதுதான் வான்கருணை. அந்த உலப்பிலா அன்பு அருளுதல் தான். அந்த அன்பு ஒரு கட்டுப்பாட்டு கடந்த அன்பு. அந்த அன்பை இறைவன் எனக்கு அருளினான். வாங்கி வினை மலம் மறுத்து அந்த அன்பு இறைவன் அருளி செய்து நீ எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொள், எல்லா உயிரையும் நீ அன்பு செய் அப்படின்னு சொன்னான்னா அது நம்மளுடைய வினைகள் அனைத்தையும் அறுத்து தள்ளக்கூடியது. வாங்கி வினை மலம் அறுத்து வான்கருணை தந்தானே, இதுதான் வியன்கருணை. இந்த எல்லா அண்ட கோடிகளெல்லாம் மறைக்கணம் தேகிட கண்டு கொண்டிட ஒளிர் கலைநிறைமணி பார்வதம் அண்டம் அனைத்தையும் கடக்கக்கூடிய ஒரு பராபரமணி பரம்பரமணி. இந்த மணி பக்கத்துல வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதனால வான் கருணை தந்தானே 4 மறை பயில்தில்லை அம்பலத்தே, வேதங்களெல்லாம் தொழுது ஏற்றக்கூடிய அம்பலத்தில் கண்டேனே அப்படிங்கிறாரு.